வணக்கம் மக்களே. வாழ்க்கை நமக்கு பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, அது கடந்து போறதுக்கான வழிகளையும் தான் நமக்கு கொடுக்கும். ஆனா நம்ம அந்த பிரச்சனை மேலேயே முழு கவனமா இருக்கிறதுனால நமக்கு அந்த வழிகள் தெரியறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கலாம். நானும் கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு தான். எங்க அப்பா எப்போதும் இல்லை, கோயில்ல போய் சாமி கும்பிடுறப்ப சொல்லுவாரு, கையை விரிச்சு வச்சு சாமி கும்பிடு, கடவுளே எனக்கு நான் கேட்கறது கொடு அப்படின்னு நினைச்சு கையை விரிச்சு வச்சு கும்பிடு. அப்படி விரிக்கிறதுக்கு நீ அசிங்கப்பட்டனா ஒரு வேளை நீ வேண்டத கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கலாம். கொடுக்கறதுப்ப உன்னோட கையை விரிச்சு இருந்தா தானே அதுல அவரால் கொடுக்க முடியும். இல்லைன்னா நீ மூடியே வச்சுட்டு இருந்தனா சரிப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு அவரும் கிளம்பி போயிடுவாரு. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரோட வார்த்தை அதுதான். அப்படிதாங்க நம்மளும் வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணணும்ன்றதை யோசிக்கணும். இல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை வந்துருச்சு, ஓகே அக்செப்டட், அடுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, யாராவது அறிவுரை கூறுறவங்க இருக்காங்களான்னு நம்ம யோசிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை நமக்கு பெருசா தெரியாது. அதுல இருந்து வெளிவரதுக்கான வழிகள் மட்டும் நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துட்டு வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குன்னு புலம்புறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கும். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கான வழி தெரியாம போயிடும். ஏன்னா பூட்டை தயாரிக்கிறப்ப சாவியும் சேர்த்து தானே நம்ம தயாரிக்கும். அப்படி இருக்கும்போது பிரச்சனையை கொடுக்குற கடவுள் அதை கடந்து போறதுக்கான பாதையை நமக்கு உருவாக்காமையா இருப்பாரு. தேடுங்க, எல்லாம் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே தேடலாம், எல்லாத்தையுமே கேட்கலாம். கேட்டா கிடைக்கும், தேடுனா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ன்றதை நம்புங்க. உங்களோட பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரம் வெளியில வருவீங்கன்றத உணர்வுபூர்வமா நம்புங்க, நடக்கும்.